வீக்லி ப்ரெடிக்ஷன், டேரோ வீக்லி ப்ரெடிக்ஷன் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். இந்த வாரம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது? நிறைய நம்ம மந்த்லி ரீடிங்ஸ் பண்ணுறோம், நடுநடுவில் நிறைய ரீடிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரீடிங்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த ரீடிங்ஸ் எல்லாம் உங்களுடைய பெனிஃபிட்டுக்காக பயன்படுத்திக்கோங்க. நிறைய விஷயங்களை நம்ம ஏற்றுக்கணும், சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்துடணும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்லாம் பார்க்குறதுக்கு நிறைய ரீடிங்ஸ் நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை போய் பாருங்கள், என்ன சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் இருந்தாலும் யூ ஆர் வெல்கம் டு ஷேர் எனி டைம். ஓகே, ஸோ இந்த வாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது, ஏன் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கு 3 செட் ஆஃப் ஏஞ்சல் கார்ட்ஸ். ஆமாங்க, இந்த வாரம் நிறைய ஏஞ்சல் கார்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சொல்லுங்கள், இந்த வாரம் ஸ்பிரிச்சுவல் மெசேஜஸும் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் டேரோ ரீடிங். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, ஏதாவது ஐடியா இருக்கா? ஸோ ரீடிங் கேட்குறதுக்கு முன்னாடியே முதல்ல எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க பார்ப்போம். ஓகே, இந்த வாரம் 3 செட் ஆஃப் ஏஞ்சல் கார்ட்ஸ் உங்களுக்கு வச்சுருக்கேன். இதில் எந்த கடை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க தெரியல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ நல்லா டீப் பிரெத் எடுத்துகிட்டு இந்த கார்டை வந்து நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைம் ஸ்டாம்பில் உங்களுக்கான ரீடிங்ஸ் இருக்கும். செட் 1, செட் 2, செட் 3. நீங்கள் எந்த ஆர்டரில் சூஸ் பண்ணீங்களோ அந்த ஆர்டரில் ரீடிங்ஸை கேட்டுக்கலாம். 3 செட் ஆஃப் கார்ட்ஸில் 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் வரைக்கும் சூஸ் பண்ணலாம். ஸ்விட்ச் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ கலர், ஃபேவரபிள் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் இந்த வாரம் பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆர் யூ ரெடி? நல்ல டீப் பிரெத் எடுங்க. அண்ட் ஆல்சோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், எல்லாரோடையும் ரெசனேட் ஆகுமா அப்படின்றது ஒரு கேள்வி. பட் நிறைய பேரோட ரெசனேட் ஆகுது. நம்ம கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆர் யூ ரெடி? சரி, நல்ல டீப் பிரீத் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு அந்த 3 செட் ஆஃப் கார்ட்ஸில் எந்த செட் ஆஃப் கார்டை சூஸ் பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. வெல்கம். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் 1 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான வாரமாக அமைய போகுதுன்னு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கலாம். உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா இந்த வாரம் எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு? கண்டிப்பாக அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வீக் பை வீக் நம்ம சேனலில் வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுது பார்த்துடலாமா? கார்ட் ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே விஷயம் சொல்கிறேன். செய்யலாமா வேணாமா, பண்ணலாமா வேணாமா, இந்த மாதிரி தான் உங்கள் வாரம் இந்த வாரம் இருக்க போகுது. அண்ட் கொஞ்சம் எந்த சாய்ஸ் எடுக்கிறது அப்படின்னு தெரியாத ஒரு டைலமால நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு தெரிய வருது. பட் இட் இஸ் ஓகே இல்லையா? அவசர அவசரமாக ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி தெளிவாக லாங் டேர்மில், இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், இது லாங் டேர்மில் எனக்கு எப்படி அமையும் அப்படின்னு காமாக டிசைட் பண்ணுறது தான் என்றைக்குமே பெஸ்ட்டு. அப்படி டிசைட் பண்ணும்போது இதில் என்ன ரிஸ்க் இன்வால்வ்டு, எந்த இடத்துல எனக்கு தைரியம் வேணும், தைரியமாக முன்னுக்கு செல்ல அப்படின்னு நம்ம இன்ட்யூஷனை பயங்கரமாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வாரம் ரொம்ப தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் அப்படின்ற கார்ட்ஸை நான் பார்க்குறேன். அண்ட் இந்த வாரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ஒரு காம்னஸ், ஒரு சைலன்ஸ்ன்னு சொல்லாமா. தேவையில்லாத இடத்துல பேசாதீங்க. சரி, தெரியாமல் ஒரு ராங் சாய்ஸ் பண்ணிட்டீங்க, தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா கூட இப்படி பண்ணிட்டேன்னு யோசிக்காதீங்க. அதெல்லாம் நீங்கள் போன வாரம் பண்ணியிருக்கீங்களா? அதை நீங்கள் இன்னும் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. தப்பு செஞ்சுட்டேன், நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் மைண்டில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கீங்க. அதாவது ஐயோ இப்படி பண்ணிட்டேனே, ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. முதல்ல ஒரு விஷயம், என்ன மாதிரி ஆனாலும் அதை விட்டு வெளியில் வர்றது அந்த திறமை உங்ககிட்ட இருக்குது. பிகாஸ் யூ நோ வாட் இஸ் குட் ஃபார் யூ. மற்றவர்களை விட உங்களுக்கு என்ன நல்லது கெட்டதுன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகளை நம்ம தெரிஞ்சே வேண்டான்னு விடுவோம். ஏன்னா அது நம்மளால முடியாது இல்லையா? அது நம்ம க்ரோத்துக்கோ இல்லை நம்மளுடைய அதான் அந்த வளர்ச்சிக்கு, அந்த மாற்றங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு தேவைப்படாமல் இருக்கலாம். ஸோ அதை விட்டுருங்க. ஸோ நடந்த விஷயத்த நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணாமல் உங்களுடைய உள்ளுணர்வை கவனிக்க ஆரம்பிங்க. கேளுங்கன்றதை விட கவனிக்க ஆரம்பிங்க. அண்ட் ரொம்ப ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுட்டே இருக்கீங்களா? ஆமாண்ணா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ரொம்ப என் ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுட்டே இருக்கேன்னு. அந்த அளவுக்கு எதையும் யோசிக்க வேண்டாம், பிளான் பண்ணுங்கள். இங்கேருந்து பார்க்கும்பொழுது எல்லாமே செம்மையாக இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருந்தால் எப்படி இருக்கும், இதை எல்லாருமே யோசிச்சுட்ருப்போம். அந்த கிராஸ் இஸ் ஆல்வேஸ் க்ரீனர் ஆன் தி அதர் சைட். அதே மாதிரி இந்த வாரம் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்களோ, இதை பண்ணணும், அதை பண்ணிடணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பொறுமையாக டெசிஷன்ஸ் எடுங்க. எதுக்குமே எந்த அவசரமும் கிடையாது. அதே மாதிரி இந்த வாரம் நிறைய க்ரீன் கலர் பயன்படுத்துங்க. பச்சை உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சின்ன சின்ன பொருட்களாக இருந்தாலும் சரி உங்கள் கூடயே வச்சுக்கோங்க. அந்த பச்சை நிறத்தை உங்களுக்கு எப்படி ஃபேவரபுளாக இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.
உங்கள் பார்ட்னர் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் திருமணமானவராக இருந்தாலும் சரி, இல்லை இது பிஸ்னஸ் பார்ட்னராக கூட இருக்கலாங்க. அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்றத முதல்ல காது கொடுத்து வாங்கிக்கோங்க. அண்ட் பணம் ரீதியாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியல இந்த ஜாப், நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னா இந்த வேலையில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, புதுசாக ஒரு வேலையை நம்ம தேடிக்கணுமா, நம்மளுடைய ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை இன்னும் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும், இப்படி நிறைய விஷயங்கள் உங்கள் மனசில் தோணிக்கிட்டே இருக்கு. ஆனாலும் ஏதோ ஒரு ஏதாவது நீங்கள் எல்லாமே நான் முன்னுக்கு போகணும் அடுத்த என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி, இது அதோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குங்க உங்களுக்கு, ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயத்தோட. ஆனால் இது மோஸ்ட்டாக நீங்களே அசியூம் பண்ணிக்கிறது தான். ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்ற ஒரு பயம் தாங்க உங்களுக்கு. நான் எல்லாம் பண்ணுறதுக்கு தயார், இப்படி பண்ணிட்டேனா அப்படி பண்ணிட்டேனா, இல்லை உங்களை சின்ன வயசுலேருந்து யாராவது உனக்கு எதுவுமே பண்ண தெரில, எதுனாலும் தப்பு தப்பாக பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? ஏன் உங்கள் மைண்ட் வந்து என்னால் பண்ண முடியாதா, பண்ண முடியலன்னா என்ன ஆகும்? ஆனால் உங்கள் கார்டை பார்க்கும்போது எனக்கு தெளிவாக ஒன்று தெரியுது. வேறு யாரும் உங்கள் மேலே ஒரு செம்ம கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. உங்களால் ஒரு விஷயத்தை நீங்களாக டிசைட் பண்ண முடியல. உங்களுக்கு டெம்ப்ட் ஆகுது, நம்ம அப்படி பண்ணலாமே, நம்ம இதெல்லாம் செய்யலாமே அப்படின்லாம் உங்களுக்கு தோணுது. ஆனால் உங்களால் அதை அந்த ஐயோ என்னை அவங்க டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தாண்டி வர முடியல. உங்களால் ஐ திங்க் யூ நீட் ஹெல்ப். இல்லை சில நேரத்தில் நம்ம யார்ட்டையாவது நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயோ இல்லை தெரியாதவங்க கிட்டேயோ கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருக்கோம், இப்போ தான் பேசிகிட்டு இருக்கோம், நம்மளை அவங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்கக்கிட்ட நீங்கள் போய் பேசலாம்ல. இந்த வாரம் அந்த நெகட்டிவ் டாக்ஸிக் எமோஷனை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சம்மன் இஸ் ஆக்சுவலி கெய்னிங் கண்ட்ரோல் ஓவர் யூ. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கண்ட்ரோலை அவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒரு இது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை இது எதாக இருந்தாலும் சரி, இட்ஸ் டைம் டு பிரேக் இட். இதை பிரேக் பண்ணி வெளியில் வர போகிறீங்க. ஓகே. அண்ட் இது வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு. ரிலேஷன்ஷிப்பில் இல்லாதவங்களுக்கு நீங்கள் ஆக்சுவலி ஒரு மாற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த மாற்றம் வந்து புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு திறக்கும்னு கண்டிப்பாங்க. இந்த வாரம் நீங்கள் பொறுமையாக முடிவெடுக்கிறீங்க. ஐ திங்க் இந்த வாரம் நீங்கள் உங்களுடைய ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சிங்கிளாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா ஒரு நாளுமே உங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. உங்களை தாண்டி எதுவுமே போல ஒன்னொன்னுத்தையும் நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆக்சுவலி எல்லா நேரமும் அந்த கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது கரெக்டானு தெரியல. பட் ஒன்னொன்னும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனிக்கிறீங்க. ஓகே இது இப்படி நடக்குது, இதுதான் இப்படி தான் இருக்குது. இந்த வாரம் அந்த மாதிரியான ஒரு கவனம் செலுத்தக்கூடிய வாரமாக அமையும். நீங்கள் கவனம் செலுத்துறீங்களோ இல்லையோ அந்த கவனம் உங்களுக்கு தேவைன்றத சின்ன சின்ன பாடங்களால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். ஒன்று மட்டும் இந்த வாரம் ஃபாலோ பண்ணுங்கள், பொறுமை. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வாரத்தில் பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியராக ஒரு சில விஷயங்களை நீங்கள் தாண்டி வந்துடுவீங்க. அண்ட் கான்ஃபிடென்ஸ், இந்த வாரம் நீங்கள் யார், உங்களுடைய தைரியம் என்ன அப்படின்றத காட்டுறதுக்கான வாரமாக இருக்க போகுது. ஆல்சோ இந்த வாரம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க. நீங்கள் பட்டர்ஃப்ளைஸ் பார்க்க போகிறீங்களா? ஸ்பெஷலாக ப்ரௌன் பட்டர்ஃப்ளைஸ், தெரியல, பட்டர்ஃப்ளைஸ் நீங்கள் இந்த வாரம் நிறைய பார்க்க போகிறீங்க. அண்ட் அந்த அந்த பட்டர்ஃப்ளையை பார்த்ததுக்கப்புறம் சரி எதுனாலும் சாத்தியம், ஐ எம் கேப்பபிள் அப்படின்னு மட்டும் யோசிங்களேன். இது நீங்கள் உங்களுக்கே செஞ்சுக்கிற மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியும் உங்கள் காட்சை பார்க்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே எனக்கு இதெல்லாம் இந்த அப்ரிசியேஷன்லாம் கிடச்சா எப்படி இருக்கும், எனக்கு இந்த மாதிரி ரிவார்ட்ஸ்லாம் கிடச்சா எப்படி இருக்கும், நானும் இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்தேன் எப்படி இருக்கும், இப்படி நிறைய விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தேவை ஒரு டைரக்ஷன். இந்த வாரம் உங்களுக்கான ஒரு பாதையை நீங்கள் அமைச்சுக்கோங்க. சரி நம்ம இப்படி போக முடியல, இப்படி போனால் என்ன ஆகும், இந்த பாதையில் போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பிளான் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் அமையலாம். அண்ட் ஐ திங்க் இந்த வாரம் நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, அது குலதெய்வமாக இருக்கலாம், தெய்வமாக இருக்கலாம், இல்லை இப்போ எனக்கு இவங்களை பார்க்கணும் போல இருக்குது, அவங்கள பார்த்தா நல்லா இருக்கும்ல, அப்படி யாரையாவது தோணுதா, அந்த மாதிரி யாரையாவது பார்த்தா ஒரு பெட்டராக இருக்கும்னு தோணுதா, போய் பார்த்துட்டு வாங்க. யாரையோ நீங்கள் இந்த வாரம் மீட் பண்ணி தான் ஆகணும். அவங்க கிட்ட போய் பேசுகிறதோ இல்லை அவங்க கிட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுனால உங்கள் மனபாரம் கண்டிப்பாக குறையும். நீங்கள் பேசுங்களேன், உங்களுக்கு யாருக்கிட்டேயோ பேசணும்னு ஆனால் மனசில் இருக்குது, கரெக்ட் தானே? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவங்ககிட்ட பேசினா எனக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு தோணுதா, இல்லை மன ஆறுதலாக இருக்கும்னு தோணுதா, ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசுகிறது ஏதோ ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்சுட்டு வர மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு பாரத்தை எடுத்துகிட்டு தான் போவீங்க. சரியான கரெக்டான ஒரு பர்சனாலிட்டியை தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவங்கக்கிட்ட பேசினா எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னா போய் பேசுங்க. கொஞ்சம் மூடியாக இருக்க போகிறீங்க இந்த வாரம்.
ஏன்னா மைண்டில் வந்து என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இது எப்படி டீல் பண்ணலாம், அது எப்படி டீல் பண்ணக்கூடாது அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல, அந்த விஷயங்கள்னால நீங்கள் கொஞ்சம் மூடியாக இருக்கலாம். பட் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இந்த வாரம் மட்டும்தான் அப்படி இருக்கும். இது மூடி அப்படின்னு சொன்னால் மூடி, இல்லை நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் அதுக்கும் ஒரு இது. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, யூ ஆர் மோர் மெச்சூர்ட் தென் வாட் யூ திங்க். ஒரு கமிட்மெண்ட்னா அந்த கமிட்மெண்ட் கூட ஸ்டிக் ஆன் பண்ணி சரி அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜட்ஜ் பண்ணி திங்க் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நீங்கள். மற்றவர்கள் என்ன சொன்னாலும் சரி, யூ ஆர் மச் மோர் கேப்பபிள் ஆஃப் வாட் எவர் யூ திங்க் யூ கேன் டூ. சரிங்களா? நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப நல்லாவே உங்களால் உங்கள் வாழ்க்கையை மெருகேற்ற முடியும். காஜை பாருங்கள், முன்னுரிமை கொடுக்க வேண்டியது உங்களுடைய உடம்புக்கு. இங்கே ரிக்கவரின்றது உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய உடம்பு. உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக வச்சுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஏஞ்சல் கார்டுக்கான அர்த்தம். எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, அண்ட் ஒரு ட்ராவல் கட்டாயமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. ஃபாஸ்ட்டாக நிறைய விஷயம் போயிட்டே இருக்கும். நீங்கள் தான் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக யோசிச்சுட்டு இருப்பீங்க. தட் இஸ் பெஸ்ட் திங் டு டூ. பட் கொஞ்சம் ஸ்பீடன் அப் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. எங்கெங்கே ஆக்சிலரேட்டர் அமுத்தணுமோ அங்கங்கே அமுத்திட்டு கொஞ்சம் குவாய்ட்டாக இருங்க. கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். வாங்க, பியூட்டிஃபுல்லான வாரமாக இந்த வாரம் அமைய போது சக்ஸஸ் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரீடிங் ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணால் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் சக்ஸஸ், வெற்றி அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் 2 கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். இந்த ரீடிங் உங்களுக்கு கட்டாயமாக ரொம்ப சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுதுங்க. ஸோ உங்களுக்கு பிடித்தவர்கள் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறவர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி வைங்க. கட்டாயமாக அவர்கள் யோசிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், இல்லை யோசிக்காத விஷயங்களை கூட இந்த டேரோ ரீடிங் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தும். ஓகே, சரி, இந்த வாரம் உறவுகளை நீங்கள் நம்ப போகிறீங்க. ஒரே வார்த்தை, இதை மனசில் வச்சுக்கோங்க. மற்ற ரீடிங் எல்லாம் நான் சொல்ல தான் போகிறேன். பட் ஒரு சில உறவுகளை நீங்கள் நம்பி தான் ஆகணும். எல்லாரையும் சந்தேகப்படுதல், எல்லார் மேலேயும் ஒரு இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, எல்லாரும் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இந்த வாரம் எனக்கு அழகான வாரமாக அமையும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். திஸ் வீக் இஸ் கோயிங் டு பி பியூட்டிஃபுல். ரிஃப்ரெஷ் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டை அப்பப்போ பயன்படுத்துங்க. ஓகே, சரி, பியூட்டிஃபுல். இதையும் தாண்டி இந்த வாரம் ரீடிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்கேஞ்சல் கேப்ரியலோட எனர்ஜி, இன்கேஸ் நீங்கள் ஆர்கேஞ்சல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, ஆர்கேஞ்சல் கேப்ரியலோட எனர்ஜி இந்த வாரம் உங்களுக்கு முழுமையாக இருக்க போதுங்க. நீங்கள் ஏதாவது புதுசாக படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இதை நான் கற்றுக்கணும், இல்லை படிக்கணும், அப்போ இந்த வாரம் அதற்கு உகந்த வாரமாக இருக்கும். அட்லீஸ்ட் இந்த வாரமே ஆரம்பிக்கலைனாலும் இந்த வாரம் எங்கே அதை போய் படிக்கலாம், யார்கிட்ட படிக்கலாம், எவ்வளோ ஆகும், நம்ம ஒரு மைண்ட் செட் வச்சுருப்போம்ல, இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த வாரம் அதற்கு ஏற்ற வாரமாக இருக்க போகுது. ஓகே, நீங்கள் அடுத்தடுத்த லெவல் ஆஃப் சக்ஸஸை ரீச் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. எனக்கு ஒரு வெற்றி வேணும், ஒரு மாதிரி ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும்ல எனர்ஜி, நிறைய ஆற்றல் உள்ளுக்குள்ளே இருக்கும். பட் நம்ம ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே அடுத்து என்ன பண்ணலாம், போர் அடிக்குதே, வேறு ஏதாவது பண்ணலாமா, இப்படி நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். பட் இதுக்கெல்லாம் குட் பை சொல்லிவிட்டு இந்த வாரம் புதுமையாக நீங்கள் தொடங்க போகிறீங்க. புதிய சவால்களையும் நீங்கள் அழகாக சந்திக்க போகிறீங்க. அந்த சவால்களை சந்திக்கும் போது தான் உங்களுக்கு தேவையான பதில்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. எவ்வளோ ஸ்மார்ட் இல்லை இந்த பிரபஞ்சம். நான் உனக்கு ஒரு பதில் கொடுத்தா உனக்கு அதோடைய அருமை புரியாது. ஒரு சில சவால்களை நீ சந்திக்கும் போது அதற்கான பதில்கள் உனக்கு கிடைக்கும். ஐ எம் ரெடி அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும்போது உங்கள் மைண்டுமே சரி, என்ன இப்போது ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னா நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே, இப்போ கணக்கு போடுற மாதிரி தான். அதற்கு தயாராக இருங்க. அண்ட் யார்கிட்டையுமே இந்த வாரம் தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணாதீங்க. ஏன்னா ஆர்கியூ பண்ணிவிட்டு அவங்க கஷ்டப்படுறத விட நீங்கள் தான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதை பண்ணாதீங்க. இந்த வாரம் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தேவையில்லாத ப்ராமிசஸ், சரி நான் இதை உனக்கு பண்ணித்தரேன், அது பார்த்துக்கலாம், நான் வந்துடுறேன், 5 மணிக்கு வந்துடுறேன், 6 மணிக்கு வரேன்னு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அது பண்ணாமல் இருக்கிறத இந்த வாரம் அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கலாம். அதனால தான் ரிஃப்ரெஷ் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த வாரம் நீங்களே உங்களை வந்து இவாலுவேட் பண்ணிப்பீங்களோன்னு தோணுது. நான் இப்படி தான் இல்லை, இதெல்லாம் என்னால் பண்ண முடியும், இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, அப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க.
கொஞ்சம் டிசிப்ளின் தேவைப்படுதுங்க உங்களுடைய பிளானிங்கில். அண்ட் நிறைய அஃபர்மேஷன்ஸ் சொல்ல முடியும்னா சொல்லுங்களேன், அது உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கொஞ்சம் ஃபினான்ஸில் வந்து நீங்கள் கவனம் செலுத்தணுமோ, என்னோட பணத்தை எப்படி சேர்த்து வைக்கிறது, இந்த பணம் நான் எதுக்கு பயன்படுத்த போகிறேன், என் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என் பணத்தை நான் என்ன பண்ண போகிறேன். ஓகே, அது ரொம்ப லாங் டர்மாக இருக்குன்னா சரி, அடுத்தடுத்து எனக்கு தேவையான பொருட்கள், எனக்கு தேவையான விஷயங்களை நான் எப்படி ஈர்க்க முடியும். கையில் இருக்கிற பணத்தை ரொம்ப எதுக்கு செலவழிக்கணுமோ அது கண்டிப்பாக செலவழிக்க தான் போகிறோம். பட் இம்பல்சிவ் பையிங் உங்ககிட்ட இருக்குன்றதை நான் பார்க்குறேன். ஆமாங்க, நான் சில நேரத்தில் டக்கு டக்குன்னு கையில் காசு இருந்தால் இருக்குதோ இல்லையோ டக்குன்னு வாங்கி போட்டுருவேன் அப்படின்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சூப்பரான விஷயம்லாம் கிடையாது. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஒரு பொருள் தேவைன்னா கட்டாயமாக நம்ம வாங்க தான் போகிறோம். ஏன்னா இது வந்து ரொம்ப நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, லைஃப்பில் நிறைய ஹார்ட் ஒர்க், நிறைய நேரத்தில் உங்களுக்கு ஒரு ரொட்டீனே இல்லாமல் இருந்திருக்கு, ரொம்ப போர் அடிச்சிருக்கு, வாழ்க்கையில் என்னடா செய்யலாம் அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்க. பட் அதெல்லாம் தாண்டி இப்போ உங்களுக்கான ஒரு எம்பையரையே நீங்கள் பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இதுதான் நான் அப்படின்னு நீங்கள் பில்ட் பண்ணி வச்சுருக்கும் போது அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. ஆல்சோ இந்த வாரம் நீங்கள் யோசிக்க வேண்டியது, இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இன்கம் வரத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும். ரெகுலராக நம்ம ஒன்றுமே பண்ணாமல் ஒரு பேசிவ் இன்கம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும்ல, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ண வேண்டியதுக்கான வாரம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஏதோ ஒரு விஷயம் பிளான் பண்ண போகிறீங்கன்னு, அது இதாக கூட இருக்கலாம். அண்ட் ரொம்ப பணம் பண்ணணும்னு பார்க்க வேண்டாம், அதுவும் இந்த வாரம் ஒரு பேலன்ஸ்டாக இருக்காது. உங்கள் கெரியர் அதெல்லாம் அதை பற்றி யோசிக்க வேண்டிய வாரம், அடுத்து என்ன அப்படின்றத பற்றி யோசிக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். அண்ட் அகெயின் நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க, எதை முன்னிலைப்படுத்தணும், எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. எல்லா சிச்சுவேஷனும் கண்ட்ரோல்டாக தான் இருக்குது. ஆனாலும் ஒரு டாமினன்ட் எனர்ஜி இந்த நேரம் கொஞ்சம் உறங்கிக்கிட்டு இருக்கு. அதை அப்படியே தட்டி எழுப்பி வா, பிளான் பண்ணு அப்படின்னு நிறைய பிளானிங் தாங்க உங்கள் கார்ட்ஸில் தெரியுது. ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க. அது உறவுகள் தான் அப்படின்னு எனக்கு தோணுது. அது போதும், அதுக்கு நிறைய டைம் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. அது நீங்கள் கொடுத்த இம்பார்ட்டன்ஸுக்கு அது வந்து வேல்யூபிளாக இருந்ததா, ஒர்த்தாக இருந்ததா அப்படின்னு நீங்கள் தான் யோசிக்கணும். பட் கண்டிப்பாக நிறைய கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க. இதுதான் நான் அப்படின்னு நான் காட்ட போகிறேன் அப்படின்ற ஒரு வெறி உங்ககிட்ட தெரியுது. பட் அதற்கு நிறைய பிளானிங் தேவை. இந்த வாரம் காசிப் கிடையாது, பொய்கள் கிடையாது, தெரியாமல் கூட பொய் சொல்லாதீங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீ அன்னைக்கு என்னை ஒழுங்காக அட்வைஸ் பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் நான் இதை தாண்டி வந்திருப்பேன். அதனால் யாரை பற்றியும் தவறாக பேசாதீங்க. யாரையும் இது செய்யணும் அது செய்யணும்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஓகே. அண்ட் யாரையும் ஹர்ட் பண்ணணும், நம்ம யாரையுமே இன்டென்ஷனலாக ஹர்ட் பண்ண மாட்டோம். பட் தெரியாமல் கூட இந்த வாரம் நீங்கள் அதை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ ஆஃப் லேட் அப்பப்போ கொஞ்சம் கோவம் அப்படின்ற ஒன்று எட்டி பார்க்குதுன்னு நினைக்கிறேன். மனுஷனாக பிறந்தா கோவம் வரதான் செய்யும். ஆனால் நம்ம இழக்கும் போது அதிலிருந்து வரக்கூடிய கோபம் அதை விட ஜாஸ்தி. ஸோ சில நேரம் எங்கெங்கே ஃபர்கிவ் பண்ணிட்டு போகணுமோ, ஃபர்கிவ்னஸ் வந்து நமக்கான சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு விஷயந்தான். நம்ம மன்னிச்சிட்டா நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது, பேகேஜ் இருக்காது. இல்லைனா நம்ம வெயிட்டையும் தூக்கிக்கிட்டு இந்த பிரச்சனைகளுடைய வெயிட்டையும் தூக்கிட்டு போகணும். இந்த வாரம் உங்களுடைய தவறுகள்லேருந்து உங்களை ஓகே இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தப்பிச்சு வர வாரம். உங்களை பற்றி யாராவது தவறுதலாக பேசினாலும் கண்டுக்காதீங்க. உங்கள் முன்னாடி வந்து பேச தயாராக இல்லாதவர்கள் உங்கள் பின்னாடி பேசினா உங்களுக்கு என்ன பிரச்சனை, கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. யூ ஹாவ் ஒன். அவங்க உங்கள் முன்னாடி பேசலைன்ற போதே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. எதுக்கு உங்ககிட்ட பேசாமல் இருக்கணும்? ஏன் உங்கள் முன்னாடி நீ இதுதான் அதுதான் தைரியமாக சொல்லாமல் இருக்கணும்? ஏன்னா அவங்களுக்கு தைரியம் கிடையாது. ஓகே. ஸோ இந்த வாரம் தேவையில்லாத விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தலையிடாதீங்க. உங்கள் வேலை என்னமோ அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த வாரம் நிறைய பிங்க் நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு பிங்க் பென்னோ ஒரு பிங்க் கிளிப்போ ஏதாவது பிங்க்கில் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், ஃபேவரபுளாகவும் இருக்கும் உங்களுக்கு அப்படின்றத உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். அண்ட் எங்கெங்கே ஆர்கியூமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ண முடியுமோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஹீலிங், உறவுகளில் தேவையான ஹீலிங்கை தான் உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். இந்த ஹீலிங் நடந்துட்டால் உங்களுடைய ஆரோக்கியம் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த உறவுகளில் யோசித்து தான் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்களே கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் விட்டுருங்க. உறவுகளில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ கான்ஃப்ளிக்ட் வந்து எங்கேயுமே இருக்காது.
அது என்னன்ற கன்ஃபியூஷன் இருக்காது, ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்காது, நிம்மதி மட்டும் உங்களுக்கு இருக்கும். ஓகே, இந்த வாரம் அழகான வாரமாக அமைய போகுது. இந்த பிரபஞ்சத்தை நம்ம கேட்டுக்கலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்கள் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது அவர்களுக்கும் தெரியட்டும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் சார் 3 cards சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான வாரத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் காலடி எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வாரம் உங்ககிட்ட உங்கள் ஏஞ்சல் கார்ட்ஸே சொல்லிட்டாங்கங்க நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு. உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை ரொம்ப கிளியராக வெளிப்படுத்த வேண்டிய வாரம் இந்த வாரம். யூ ஹாவ் டு ஸ்டார்ட் கம்யூனிகேட்டிங் கிளியர்லி. ஓகே, அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமாக உறவுகள், உங்களுக்கு உறவுகள் எவ்வளோ முக்கியம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உறவு இல்லாமல் நம்ம வாழ முடியுமா? உறவுகள் எவ்வளோ முக்கியம்? ஏன்னா நீங்கள் நிறைய நேரத்தில் டக்குன்னு முடிவு எடுத்துடுறீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஃபார்வர்ட். கரெக்டு தான், டு மூவ் ஃபார்வர்ட் இல்லை, ஒரு இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி போயிட்டே இருக்கிறது, தண்ணி மாதிரி போயிட்டே இருக்கிறது நல்லது தான். பட் எங்கேயுமே உங்களை கன்ஃபைட் பண்ணி ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கு அதுக்கு டைம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் எல்லாமே வேறு. ஒரு நார்மல் பர்சனுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் முக்கியமாக இருக்குமான்னு கூட தெரில. ஏன்னா உங்கள் மைண்ட் அடுத்தன்னு போயிட்டே இருக்குது, எங்கேயுமே ஸ்டாப் பண்ண மாட்டேறீங்க. அதனால உங்கள் கூட இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு தாங்க கஷ்டம், உங்களுக்கு எதுவுமே கிடையாது. உங்கள் கூட இருக்கிறாங்க பாருங்கள், அவர்களுக்கு தான் ஏன் இவங்க எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டுறாங்க, ஏன் இவங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, இப்படிலாம் தோணும். ஸோ இஃப் யூ கேன் டேக் டைம், ஏதோ ஒரு இடத்துல உங்களால் பாஸ் பண்ண முடியும்னா பாஸ் பண்ணி ஒரு நிமிஷம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, இல்லை உங்களுக்கே தெரியும் இல்லையா இவங்களுக்குலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு, அவங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் இதுக்கு நீங்கள் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தே ஆகணும். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இல்லை என்ன ரொம்ப பிடிச்சவர்கள் கூட நான் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, அண்ட் உங்களை யாராவது இந்த வாரம் நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காமல் ஜஸ்ட் லெட் கோ. சரி, ஏதோ கேட்குறாங்க, கேட்ட கேள்வி நம்ம பதில் சொல்லிட்டு போவோம். அப்படி ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக நீங்கள் இருக்க வேண்டிய வாரம். அது ரொம்ப நோண்டி ஏன் என்ன அப்படி கேட்டாங்க, என்னை மட்டும் ஏன் பார்த்தாலும் இப்படி கேட்டுட்ருக்காங்க, இப்படிலாம் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் ரிலீஸ் ஆல் தட். அது இருந்ததுன்னா இந்த வாரம் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியாது. ரொம்ப இம்பல்சிவாயிரும், கோவம் வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, சரி இப்படி கேட்டாங்கன்னா கேட்கட்டுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு. அண்ட் கொஞ்சம் வெயிட்டிங் இந்த வாரம், கொஞ்சம் அங்கங்கே ஒரு பாஸ் போட்டு ஒரு வெயிட்டிங்கில் இருக்கக்கூடிய வாரமாக இருக்க போது உடனே இது ஒரு தடையாக தாமதமானு நினைக்காதீங்க. சில நேரம் அந்த டிவைன் டைமிங்காக நம்ம வெயிட் பண்ணுறது பெட்டர். ஓகே, அண்ட் உங்ககிட்ட உதவி கேட்டு இந்த வாரம் யாராவது வரலாம். அந்த உதவி நம்ம செய்யணுமா செய்யக்கூடாதான்னு முடிவு எடுக்க வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்கு. கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிங்க. இவங்களுக்கு இந்த உதவி இப்போ நிஜமாவே தேவையா, இந்த உதவி செய்கிறனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு இல்லை, பட் நிஜமாவே உங்களுக்கு எதுவும் இஷ்யூஸ் வராதில்லை அப்படிலாம் யோசிங்க. யோசிச்சுட்டு ஒரு விஷயத்த செய்யுங்க. ரொம்ப ஹானஸ்ட்டாக நீங்கள் இருக்க வேண்டிய வாரம். அதான் கம்யூனிகேஷன்லேயே அதானே சொல்ல வராங்க. ஒரு விஷயம் பிடிக்காதுன்னா அதை வாயை திறந்து சொல்லுங்கள். அதே மாதிரி வாயை திறந்து சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஐ வாண்ட் யூ டு லிசன் இல்லை, காது வழியாக பார்க்கும்போது நீங்கள் கேட்கணும், காதை திறந்து கேட்கணும். மற்றவர்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும். அதே மாதிரி அவசரப்படாதீங்க. ஒரு விஷயத்தை ஒரு விஷயம் நடக்குது, அது என்ன, அது எப்படி நடக்குது, சில நேரம் அவசரமாக ஒரு சில முடிவுகள் எடுக்கிறது. யூ நாட் பாசிங், சரி இதுதான் சிச்சுவேஷன், நம்ம இதை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்காமல் கிடக்குன்னு ஒரு விஷயத்த கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனாலும் சரி, நல்லது சொல்கிறதுனாலும் சரி, எது பண்ணுறதுனாலும் சரி அவசரப்படுறது. இனிமே அந்த அவசரத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க. ரேஷ்னலாக யோசிக்க ஆரம்பிங்க. லாஜிக்கலாக ரேஷ்னலாக யோசிக்க ஆரம்பிங்க. லிட்ரலி யூ ஹாவ் டு கட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த பாஸ்ட்டுங்க. உங்கள் கார்ட்ஸில் எங்கே பார்த்தாலும் பழைய ஞாபகங்கள், பழைய விஷயங்கள், குப்பை தூக்கி போடுங்கங்க. வந்துருச்சு, புத்தாண்டு வந்துருச்சு, நம்ம ரெசல்யூஷன்னு பார்க்கலான்னு இருக்கக்கூடாது. என்ன நடக்கும், என்ன நடந்தால் நல்லா இருக்கும், அந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கணுங்க. ஏன்னா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வாரம் நடக்க போகுது. நிறைய பேர் நம்மளை ஏய் நீ எப்படி அதை பண்ண, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஒரு ரெப்புடேஷன், ஒரு ரெக்கக்னிஷன் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது உங்களுக்கு நடக்கணும், அந்த பாப்புலாரிட்டி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த வாரம்
இந்த நிமிஷத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிங்க. த பவர் ஆஃப் நவ் சொல்கிறோம்ல, நல்ல ஒரு விக்ட்ரி கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. உங்களை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க, கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு பெரிய டீம் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் லைம் லைட்டில் இருக்க போகிறீங்க. பாருங்களேன், எவ்வளோ நல்ல விஷயங்கள். அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரிவார்டாவது உங்களுக்கு கிடைக்குங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. ஜஸ்ட் கட் யூர் செல்ஃப் ஆஃப் த பாஸ்ட். பழைய விஷயங்களெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு உங்களுடைய ஒர்க், உங்களுடைய வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. ஓகே, இதை நீங்கள் செஞ்சாலே சூப்பராக இருக்கும். உங்கள் ஈகோவை மட்டும் அந்த சைடு வராமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் அப்பப்போ மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கா, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு மூட் ஸ்விங்ஸ் அப்பப்போ இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் வருது, என்னோடய கோபம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னுடைய எதிர்பார்ப்புகள், என்னுடைய பழைய மெமரிஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க, கேன்சல் நவ். சிம்பிள் ஸ்விட்ச் வேர்டு இதுதான், கேன்சல் நவ். இதை பயன்படுத்துங்க. இதை பயன்படுத்தினாலே உங்களுக்கு வந்து அப்படியே கான்ஷியஸாக சொல்ல ஆரம்பிங்க. அந்த கேன்சல் நவ் அந்த வார்த்தையை யோசிங்க. அது அப்படியே உங்கள் கண் முன்னாடி வந்துட்டு போகிறத யோசிங்க. இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அதெல்லாம் கட் ஆஃப் ஆகிடும். திஸ் இஸ் ஜஸ்ட் அ மைண்ட் கேம். உங்கள் மைண்டை வந்து சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் நம்ப வைக்கிறீங்க. இதுதான் அப்படின்னு நம்ப வைக்கிறீங்க. அதை செய்யுங்க. அதே மாதிரி ஒரு கம்யூனிட்டியை உங்களால் பில்ட் பண்ண முடியுங்க. உங்களை சுற்றி நிறைய பேரை உங்களால் ஈர்க்க முடியும். ஆனால் அதுதான் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஏன்னா you are not giving time for yourself to nurture yourself. self love, சிம்பிளாக சொல்லணும்னா செல்ஃப் லவ். அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு எது ரொம்ப டிஸப்பாயிண்ட் பண்ணுதோ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வாரம் அதை செய்யாதீங்க. உங்களையும் அந்த வலியையும் பிரித்து வச்சு பாருங்க. எல்லாருக்குமே ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு ஹார்ட் பிரேக் இருக்கும், ஒரு இமோஷனல் சேலஞ்ச் இருக்கும், நிறைய அனுபவங்கள் இருக்கும், நம்ம நெஞ்சு அப்படியே கூத்துற மாதிரி இருக்கும். இதெல்லாம் டெம்பரரி தானே. நம்மளை எவ்வளோ பேர் எவ்வளவோ இந்த மாதிரி மிஸ்ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. பட் அதெல்லாம் நம்ம வந்து மறந்துட்டு சரி அடுத்தென்னு போக ஆரம்பிச்சிருவோம். அதே தான் இப்போவும் நீங்கள் செய்யணும். நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்களா, சரி போ, நான் உங்களை மறக்கவும் சொல்ல மன்னிக்கவும் சொல்லலை. பட் இந்த ஒரு வாரம் அதையே யோசிக்காதீங்கன்ற. அதையே யோசிச்சுட்டு இருக்கும்போது அது ஒரு டிஸப்பாயிண்டிங்கான ஒரு ஃபீலிங்காக தான் இருக்கும். எதையோ தொலைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு கிரீவ்னஸ், மனசே அப்படியே ஹெவியாக பாரமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், தூங்க மாட்டோம். ஸோ இதெல்லாம் இந்த வாரம் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி ஓவர் எக்ஸசைஸ்லாம் இந்த வாரம் பண்ணாதீங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஹெல்த் முக்கியம் அப்படின்றத நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மேஜிக் நடக்க போகுது. அந்த மேஜிக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? அந்த மேஜிக் உங்களுக்கு நடக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பவரை பயன்படுத்தணும். எல்லாருக்குமே பவர் இருக்குங்க. உங்களுடைய பவர் என்னன்னு உங்களுக்கே தெரியல. அதுதான் உங்கள் பிரச்சனை. நான் யாரு, என்னுடைய பவர் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. யாரோ ஒருத்தங்களை வந்து ப்ராபப்ளி யாரோ ஒருத்தவங்க உங்களை சொல்லியிருக்கலாம், நீ உனக்கு தெரியல, நீ கவனிக்க மாட்டுற, ஏதாவது இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் அது நீங்கள் இல்லை. நீங்கள் ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க்கிங். உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அழகாக பேலன்ஸ்டாக உங்களால் பண்ண முடியும். பட் ஆஃப் லேட் கொஞ்சம் டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கீங்க. அவங்களாம் தான் என்ன அப்படி சொல்கிறாங்களே, நிஜமா என்னால் முடியலையோ. அதனால் உங்களால் எல்லாம் முடியும். நம்ம ஓவர் கமிட்டடாக எல்லா வேலையும் செய்யும் போது நம்மளை சுற்றி இருக்கவங்க இப்படி தாங்க ஏதாவது நம்மளை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. கான்சென்ட்ரேட். ஆக்சுவலி உங்களால் அதான் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். கான்சென்ட்ரேட் தான் ஆக்சுவலி பண்ண முடியல. மற்றதெல்லாம் பண்ணிடுறீங்க, எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு தெரில, எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னு தெரில. இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் அந்த ஒரு அடியை வாங்கிட்டு தான் வரும். யூ ஹாவ் டு அடாப்ட் யுவர் செல்ஃப். உங்ககிட்ட அந்த திறமை இருக்கு. அதே மாதிரி டைம், எந்த டைமுக்கு எதை செய்யணும். ஏன்னா உங்கள் ஃபுட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்களா, இல்லை ஏதோ ஒன்றத்தை நீங்கள் வேலைக்கு பண்ணுறதுல ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அது என்ன, அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வாங்க. அண்ட் ரொம்ப ஹெவி ஒர்க்காக அதை பண்ணணுமா பண்ணக்கூடாதா இதெல்லாம் யோசிங்க. எல்லா ஒர்க்கையும் நீங்களே எடுத்து உங்கள் தலையில் போட்டுக்காதீங்க. எதை பேலன்ஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஓகே, ஸோ இந்த வாரம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய கலர் ஆரஞ்சு. நிறைய ஆரஞ்சு பயன்படுத்துங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும், ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த ரீடிங் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, யாருக்கோ இல்லைங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.